ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரணினா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சண்டே ஸ்பெஷல் தான். சண்டே என்ன குழம்பு என்ன செய்யலாம் என்னன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு, மீன் வறுவல் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து மீன் குழம்புக்கு என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். இப்போ வந்து புளி வந்து நான் கொஞ்சம் கூடவே போட்டிருக்கேன். ஒரு பெரிய சைஸாக நல்லா போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் தேங்காவுக்கும் வறுவலுக்கும் வச்சுருக்கேன். வறுவல் பிசைஞ்சு வைக்கணும். நான் வீடியோவை எடுக்கிற நான் பிசையாமல் இன்னும் இருக்கேன், மணி ஆகிடுச்சு. இப்போ வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா நான் ஒரு கப் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். மாங்காய் ஒரு மாங்காய் எடுத்துருக்கேன். இது வந்து தாளிக்கிறதுக்கு 2 தக்காளி, சின்ன வெங்காயம் அதேமாரி ஒரு கப்பு, ஒரு கிண்ணம் நிறையா ஒரு வெங்காயம், தேங்காய் வந்து ஒரு கப்பு. அதேமாரி நான் தேங்காய் திருவின பிறகு நான் என்னன்னு பார்த்துட்டு அதில் வந்து சின்ன வெங்காயம் சோம்பு போட்டு அரைப்பேன். அது நான் வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ வந்து குழம்பு தாளிச்சிக்கலாம். நான் வந்து கல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கிங்க. நான் கொஞ்சம் நிறையாவே ஊற்றுறேன். ரொம்ப இருக்குன்னு ஊற்றக்கூடாது. ஒரு 3-4 ஸ்பூன் ஊற்றுறேன். ஏன்னா ரொம்ப ஊற்றுனீங்கன்னா எண்ணெய் வந்து மேலே மிதக்கும் குழம்பு வரப்போ. அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். ஒரு 1/2 ஸ்பூனு வெந்தயம். சில பேர் கடுகு போடுவாங்க, நான் போட மாட்டேன். வெந்தயம் போட்டு தாளித்தா நல்லாயிருக்கும். இப்போ வந்து கருவேப்பிலை கொஞ்சோண்டு தெரிக்கும். வெங்காயம் போட்டேன். இது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். எவ்வளோ வெங்காயம் வதங்குறோமோ நல்லாயிருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளியும் போட்டுடுறேன். 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஏன்னா நான் ஃபுல்லாகவே புளி சேர்க்குறேன். ஏன்னா தக்காளி வந்து கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா புளி ஜாஸ்தியாக இருக்கும். மாங்காவும் சேர்க்குறேன், அதனால் ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து இது வந்து மிளகாத்தூள், உப்பு போட்டுக்கோங்க. புளி கரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்தை தகுந்தாப்புல போட்டுங்க. நான் ஃபுல்லாகவே வந்து தனி மிளகாத்தூள் எதுவுமே இது பண்ணலை. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் எல்லாமே மிக்ஸாக இருக்கும். அதனால் ஒரு 5-6 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். காரமாக இருக்கும், அப்போ தான் கொஞ்சம் காரமும் இருக்கும் புளிப்பும் இருக்கும். மிளகாய் வந்து நான்வெஜ்ஜே பொதுவாக வந்து சுள்ளுன்னு இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும்பாங்க. அதனால் இப்போ வந்து நான் மிளகாத்தூள் போட்டேன். உப்பு பண்ணிட்டு போடணும். இது வதக்கிக்கலாம் நல்லா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது போதும். நல்லா வதங்கிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து புளி கரைச்சதை இவ்வளோ திக்காக தான் கரைக்கணும். இப்போ வந்து நல்லா திக்காக இருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இதை வந்து நல்லா கொதிக்க விட்டு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். கடைசியாக மாங்காய் போடணும். இல்லை இப்போயே போட்டிங்கன்னா கரைஞ்சி போயிடும். நல்லா கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு இது பண்ணலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். வேணா பார்த்துக்கிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 15 வெங்காயம், சின்ன வெங்காயம் மீன் வறுக்கிறதுக்காக கொஞ்சம் போடலாம். போட்டால் வாசனையாக இருக்கும். ஒரு ஸ்பூன், 1.5 ஸ்பூன் போட்டுக்குங்க. சோம்பு வந்து கொஞ்சம் கூடவே போட்டுக்குங்க. இதை நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வரணும். நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்தது கொஞ்சம் நல்லா இதாக இருக்குது. ஏன்னா தண்ணி ஊற்றணும்னா சின்ன வெங்காயம் தண்ணி விடும். அதனால் தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஊற்றிட்டு வரணும். இப்போ வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. ஏன்னா வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, அது சோம்பு போட்டிருக்கோம்ல, அது வந்து 15 சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கோம். அதனால் ரொம்ப போட்டிங்கன்னா தண்ணியாக இருக்கும். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா அரைச்சிட்டேன். இப்போ நல்லா நைவாக அரைச்சாச்சு. இப்போ வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் சோம்பு போட்டு அரைச்சிட்டேன். இப்போ மிளகாத்தூள் வந்து அதே தான், ஒரு 4லேருந்து 5 போட்டுக்கலாம், அவ்வளோதான். இப்போ உப்பு தேவையான அளவு இதிலே போட்டுருவேன். மீன் வறுக்கிற அளவுக்கு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணும். இதில் வந்து லெமன் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். என்கிட்ட லெமன் இல்லை, அதனால் வந்து புளி கூட கரைச்சி ஊற்றிக்கலாம் நீங்கள். அவ்வளோதான். இது ஃபுல்லாக ஊற்றிட்டு மீன் போட்டுட்டு பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மீன் மசாலா தடவி ஃபுல்லாக வச்சுட்டேன். நல்லா இதாக இருக்குது பாருங்கள். மிளகாத்தூள் உப்பு போட்டு காரம் பார்த்துக்கிட்டு போடுங்க. கொஞ்சம் நான் காரம் பத்தலை, மறுபடியும் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அடுத்தது வந்து உப்பும் ஃபஸ்ட்டு ஒரு 1 பொரிச்சிட்டு உப்பு பார்த்துங்க. உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு போட்டுக்குங்க. நான் தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். இப்போ அந்த அடுத்தது மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு குழம்புக்கு வந்து மீன் எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து ஊறட்டும், அது ஓரமாக தள்ளி வச்சிடலாம். குழம்புக்கு வந்து இப்போ எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். குழம்புக்கு மண்டையும் கொஞ்சம் வால், அப்புறம் வந்து கொஞ்சம் சதை, இந்த இதுமாரிலாம் இருந்துச்சு பிஞ்சி போனது, அதெல்லாம் போட்டுட்டேன். இதில் குழம்புக்கு போடலான்ட்டு போட்டேன். இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் போட்டுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃபுல்லாக அரியும் போதே உடஞ்சி வந்துட்டு, அதனால் கரெக்டாக இது பண்ணி போட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து குழம்புக்கு வந்து இந்த தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேங்காயில் வந்து இந்த சின்ன வெங்காயம் இதை அப்படியே ஃபுல்லாக ஒரு 10 வெங்காயம் சின்ன வெங்காயம் அதையும் போட்டேன். சோம்பு வந்து கொஞ்சோண்டு போடணும். இதில் சோம்பு வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தேங்காயும் வெங்காயமும் போட்டுட்டேன் மிக்ஸி ஜாரில். இப்போ ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கணும். ரொம்ப போட வேணாம், அந்த ஸ்மெல் வந்து தெரியும். இதில் வெங்காயம் அந்த வறுவல் கூட ஒன்றும் தெரியாது, இது வந்து குழம்புல வந்து ஒரு ஸ்மெல் தெரியும். அதனால் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். எங்களுக்கு டேஸ்ட்டு அந்த அவ்வளோவா பிடிக்காது, சோம்பு டேஸ்ட்டு. வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் 1.5 ஸ்பூனாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அரைச்சிட்டு வரேன். தண்ணிலாம் ஊற்றிட்டேன், அரைச்சிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள், எப்படி இருக்குது. இது மாதிரி நெய்வாக இருக்கணும் நல்லா. இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா இது மாதிரி இருக்குது. குழம்பு வந்து நம்ம வந்து எப்படி குழம்பு எப்படி இருக்குது, இதை மாதிரி இருக்கணும் குழம்பு. நல்லா இதாக இருக்கா. இப்போ வந்து தேங்காய் அதெல்லாம் ஊற்றினோம்னா நல்லா அந்த திக்காக வந்துடும். இப்போ வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டுவேன். தேங்காய் அரைச்சாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் ஊற்றிட்டு, ஏன்னா அந்த பச்சை ஸ்மெல் போகணும். வெங்காயம் சோம்பு அதெல்லாம் போட்டிருக்கோமா, அதனால் அந்த பச்சை ஸ்மெல் போகணும். அதுக்காக கொஞ்சம் கொதிக்கிறது நல்லது, தேங்காய் வந்து கொதிக்கிறது நல்லது. இப்போ வந்து தண்ணி ஒரு அரை காவாசி தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா அந்த மிக்ஸி ஜாரில் குலுக்கிட்டு ஊற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு. இது வந்து கொஞ்சம் திக்காக ஆகணும். தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் திக்காக ஆகணும். இது கொதிக்கட்டும். கொதித்து நல்லா தலைப்பலன்னு கொதித்த பிறகு பார்க்கலாம். நான் ரைஸ் இன்னும் வைக்கல, ரைஸ் வச்சிட்றேன். அதுக்கிட்டே ரைஸ் வச்சிட்டோம்னா மீன் கடைசியாக வறுத்துக்கலாம். இன்னும் மசாலா தடவி வச்சுருக்கோமா, மீன் கடைசியாக வறுத்துக்கலாம். இப்போ வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காவும் லாஸ்ட்டாக போடணும். இப்போயே போட்டிங்கன்னா அந்த வந்து கரைஞ்சி போயிடும். மீன் வந்து கொஞ்சம் திக்காக வரணும். திக்காக வந்த பிறகு மீன் போட்டுக்கலாம். நான் காமிக்கிறேன், அப்போ பார்க்கலாம் நீங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாங்காய் வந்து போட்டுறேன். மாங்காய் கொஞ்சமாக ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டுட்டு, மாங்காய் கொஞ்சம் கரையணும்ல, அதனால் கடைசியாக மீனை போட்டுக்கலாம். ஏன்னா வந்து மீன் உடஞ்சி போயிடும். இப்போ மாங்காய் போட்டு நல்லா வேகட்டும். வெந்த பிறகு கடைசியாக இறக்க போகிறப்ப மீன் போட்டுட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து உடஞ்சிரும் அது. இப்போ கரெக்டாக இருக்குது, போதும். ஏன்னா கரெக்டாக தண்ணியாக நம்ம சாப்பிடும்போது ஆற கெட்டியாகிடும். இது ஏன்னா மண் சட்டியில் வச்சுருக்கேன், அதனால் கொதிக்கும். அப்படியே நீங்கள் இறக்குனாலும் தலைப்புலன்னு கொதிக்கும். அதனால் இப்போ கரெக்டாக இருக்கும். மீன் போட்டு கடைசியாக பார்க்கலாம். வச்சுட்டேன். இப்போ ரைஸ் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு ரெடி. ரைஸு விசில் வந்துட்டு இது பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். இப்போ வந்து மீன் மட்டும் வறுக்கணும். ஒரு 2 பீஸ் ஊறட்டும். ஊறின பிறகு குழம்புல வந்து உப்பு பத்தலை, அதனால் லைட்டாக கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கிட்டேன்.
அதுமாரி தான் அதுக்கு தான் உங்களுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து உப்பு போட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு மாங்காவை போட்டுட்டேன். இப்போ வந்து அடுத்தது மீன் கடைசியாக கொஞ்சம் சுண்டணும். சுண்டின பிறகு கடைசியாக வந்து மீன் போட்டுக்கலாம். நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஆட் பண்ணிடுவேன் ஃபுல்லாகவே. நீங்கள் வந்து தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் தனித்தனியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அதே மாதிரி செஞ்சுக்கலாம். இது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து மீன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நல்லா இதாகிடுச்சு. மீன் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து இப்போ கரெக்டான ஸ்டேஜ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மீன் ஃபுல்லாக போட்டுறேன். போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா லைட்டாக கிண்டி விடுங்க. இப்படி உள்ளே போயிடுச்சுன்னா போதும். அந்த மசாலாலாம் ஏறணும்ல கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மீன் இப்போ வறுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். ஏன்னா வந்து அந்த மீன் வந்து பொரித்து வேகணும்ல, நல்லா இதாகணும். அதனால் 3லேருந்து 4 ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா சூடு வரட்டும். சூடு வந்த பிறகு கருவேப்பிலை போட்டுட்டு நீங்கள் மீனை போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம், நம்ம விருப்பம் தான். இதான் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். நல்லா ஊறி நல்லா இதாக இருக்குது பாருங்கள். அதை தான் மிளவா வந்து ஊறி மிளவா உப்பு அந்த மசாலா அந்த வெங்காயமும் சோம்பு போட்டோம்ல அந்த மசாலாலாம் ஏறினா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த மீனை வந்து போட்டுக்கலாம். இது என்ன மீனா? வெறா மீன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த கருவேப்பிலைய அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். இப்போ நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பரட்டி போடுறத காமிக்க மாட்டேங்கிறான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பரட்டி போட்டேன் நல்லா. ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப வச்சுருந்தோம்னா அப்புறம் டேஸ்ட் மாறிடும். அந்த இதுலேயே இது பண்ணணும். இப்போ வந்து நல்லா வறுத்துட்டு சூப்பராக இருக்கும். மீனை பொறுத்த வரைக்கும் நல்லா இதாக வரும். அதனால் நல்லா வெறா மீன் நல்லா இதாக ஆகிடும். இது வந்து வெறா மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மீனாக என்னென்னா முள் இருக்காது. அதனால் சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். சாப்பிடவும் சீக்கிரமும் சாப்பிட்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து சண்டே ஸ்பெஷல் ரெடி ஆகிடுச்சு. ரைஸு, மீன் குழம்பு, மீன் வறுவல், ரசம் வந்து நான் இதில் வைக்க இடம் இல்லை. அதனால் அது பாத்திரத்துலேயே வச்சுட்டேன். ரசம் வந்து ஆல்ரெடி இருக்குது, வீடியோவில் இருக்குது. அதனால் காமிக்கல. இந்த இது மட்டும் காமிச்சேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமைக்க ஆள் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். என் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.